2026ல சிஎம் கேண்டிடேட்டுக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு 5 தலைவர்கள் பேர் சொல்கிறேன். அவங்கள யார் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் தான். ஏன்னு புதுசாக வர்றவங்க யாரையும் நம்ப முடியாது. அவங்க யார் சார்பாக வர்றாங்கன்றது நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. நம்ம விஜய் பார்த்த வரைக்கும் நிறைய மக்கள் கூட்டம் வருது. அதோட நம்பிக்கையில் விஜய். ஏன் தளபதி தொண்டை BJP is only for they are doing only they are Sanadhanam like that only. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் இங்கே வந்து ஜாதி இதெல்லாம் பேசுகிறீங்க. கேரளாவில் போனால் மேனன் இருக்கார், நாயர் இருக்கார். கர்நாடகாவில் வந்து குமரப்பா இருக்கிறாரு, இருக்கிறார். இவங்க ஆந்திரா போனால் இவங்களே நாயுடு ரெட்டின்னு தான் கூப்பிட்றாங்க. அதனால் அண்ணாமலையை நாங்கள் சொல்கிறோம். இல்லை, ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு புது மாற்றம். அதனால தான் விஜய் வந்தால் நல்லா இருக்கு. ஓட்டு போட்டால் அந்த ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சீமான் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ 2026ல சிஎம் கேண்டிடேட்டுக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு 5 தலைவர்கள் பேர் சொல்கிறேன். அவங்கள யார் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஃபர்ஸ்ட் வந்து சீமானா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. எடப்பாடி. சரி, ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா ஸ்டாலின். ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் இல்லைன்னா விஜய். ஸ்டாலின். பழனிசாமி, சீமான். இந்த 2 பேர்ல வந்துட்டு I go for சீமான். சீமான் இல்லைன்னா அண்ணாமலை. சீமான். சீமான் இல்லைன்னா வந்து ஸ்டாலின். ஸ்டாலின். சரி, ஸ்டாலின் இல்லைன்னா விஜய். Now the situation is Stalin. பழனிசாமி, சீமான். எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா வந்து ஸ்டாலின். 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 ஸ்டாலின் இல்லைன்னா விஜய். ஸ்டாலின். பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. நக்கல்யா அவனுக்கு. ஏன் ஸ்டாலின்? ஏன் ஸ்டாலின்னா விஜய் இன்னும் வரல. ஆக்சுவலாக விஜய் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்டிங் த யங்கஸ்ட் இளைஞர் ஓட்டு மட்டும்தான். அது வந்து 18லேருந்து 20% தான் இருக்குது. அப்படியா? ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 31% இவங்க வந்து ஏடிஎம்கே 31% இருக்கு. இவங்க வந்து ஒரு 39% இருக்கு டிஎம்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு இளைஞர்கள் ஓட்டு மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அது 20% தான் இருக்குது. இப்போ அந்த இளைஞர்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கவர் பண்ணாலும் அதில் ஒரு 20 to 30% தான் கவர் முடியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் அவரால் கவர் பண்ண முடியும். அதுக்கு மேலே கவர் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஸ்டாலின் சொல்கிறேன். அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்குது. புதுசாக வர்றவங்க யாரையும் நம்ப முடியாது. அவங்க யார் சார்பாக வர்றாங்கன்றது நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. மோரோவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா Stalin is overcome all states because of all BJP is only for they are doing only they are Sanadhanam like that only. மூத்திரம் குடிக்கிறது, இந்து, இது மாதிரி தான் அவங்க போகிறாங்கக்காண்டி நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு இந்தியா டெவலப்மெண்ட் போகவே மாட்டுறாங்க. இப்போ இப்போ எங்கே போனாலும் சரி, இப்போ டெல்லி இருந்தது, கெஜ்ரிவால் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வின் பண்ணி கொடுத்து அது சங்கிக்கிட்டு தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. டெல்லி ஆஃப்டர் வின் ஸ்டாக்னேஷன் ஆஃப் த டெல்லி. ஸோ இவங்க வந்துட்டு வட இந்தியா ஃபுல்லாக அழிச்சாச்சு. இப்போ தென்னிந்தியாவுக்கு வராங்க. இப்போ தென்னிந்தியாவுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஓவரால் நம்ம வந்துட்டு will go against RSS, not BJP and சூஸ் பண்ணிட்டீங்க. ஏன் ஸ்டாலின் அங்கிள் பிடிக்குமா? பிடிக்குமா? யார் தெரியுமா ஸ்டாலின்? முக ஸ்டாலின். சரி, தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா அவரை? பிடிக்கும். ஓகே, அவர் இருந்தா ஓகேவா உங்களுக்கு? ஓகே. ஓகே தான். சீமானா இல்ல எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அண்ணாமலை. அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா ஸ்டாலின். அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா விஜய். அண்ணாமலை. அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை? அண்ணாமலைனா அவர் ஏற்கனவே வந்து IPS அதிகாரியாக இருக்கிறாரு. அவருக்கு அனுபவம் உண்டு. பப்ளிக்கோட இது இருக்குது. பப்ளிக்கோட அனுபவம் ஜாஸ்தி இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவைன்னு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அண்ணாமலையை நாங்கள் சொல்றோம். அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நிற்கிறாரு.
ஓகேவா? பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு? பிஜேபி தமிழ்நாட்டில் தான் சொல்றீங்க, மற்ற ஸ்டேட்ல எதுவும் சொல்றது இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் இங்கே வந்து ஜாதி இதெல்லாம் பேசுறீங்க. கேரளாவில் போனால் மேனன் இருக்காரு, நாயர் இருக்காரு. கர்நாடகாவில் வந்து குமரப்பா இருக்கிறாரு, இவங்க ஆந்திரா போனால் இவங்களே நாயுடு ரெட்டின்னு தான் கூப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த இதுவெல்லாம் இருக்குது. நீங்கள் அண்ணாமலை பிஜேபி எப்படியா இருந்தாலும் எல்லா ஸ்டேட்லையும் வரதான் செய்யுது. அதனால பிஜேபிலாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபி அண்ணாமலையே தனிப்பட்ட மனுஷனா பாருங்க, பிஜேபின்னு ஏன் முத்திர குத்துறீங்க? தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கும்மிடிப்பூண்டி தாண்டினாலும் சரி, இங்கேண்டு வந்து செங்கோட்டையை தாண்டினாலும் சரி, இங்கேருந்து இது கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் பேசுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டு சீட்லேயே குதிரை ஓட்டுறதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை படித்தவர், ஐபிஎஸ் படித்தவர், அவருக்குன்னு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, நல்லா தெளிவாக பேசுகிறார். நீ எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவாக பேசுகிறாருல்ல, அப்புறம் என்ன இருக்குது? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் 2 தலைவர் தான் ஒழுங்காக பேசுகிறாங்க. ஒன்று அன்புமணி, ஒன்று அண்ணாமலை. 2 பேரை தவிர வேறு யாருக்கும் வந்து இதுவே கிடையாது. ஒருத்தர் கத்தி பேசுவார், ஒருத்தர் எதனா ஒன்று எழுதி கொடுத்து பேசுவார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்க 2 பேரை தவிர இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே பொது அறிவே கிடையாது. இவங்க 2 பேரும் வெளியே போய் நல்ல இதுவெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரை தவிர நீங்கள் நல்ல தலைவர் நீங்கள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பிஜேபி வந்து யூபியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தரக்குறைவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும். பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசம் நீங்க சொல்றீங்க, ரைட், ஓகே. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு பெரிய மாநிலம், எத்தனை தொகுதி இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது? 39 தொகுதி தான் இருக்குது. பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆள்றதுல 70 தொகுதி இருக்குது. நம்ம இங்க இருக்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். இங்க கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடைந்த மாநிலம். அவங்க இப்பதான் வளர்றாங்க. அதால அவங்களையும் இங்கே வந்து கம்பேர் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. பிஜேபின்றது இதுவே சொல்லி தான் இவங்களாம் பிஜேபி திராவிட ஆட்சிகள்லாம் வருது. திராவிடத்தை தவிர தமிழ் தேசியன்னு பேசுகிறோன்னு வச்சிங்களேன், இங்கே ஆள்றதே தெலுங்கு தான் ஆள்றாங்க. இவர் போய் ஏன் ஸ்டாலின் தெலுங்கு நீ போன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? போன்னு சொல்றாரு. என்ன சொல்றேன், எனக்கு தமிழர்கள் தான் வேணாம், திராவிடர்கள் இல்ல. அவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு, எனக்கு திராவிடர்கள் வேணாம், திராவிடமும் தமிழ் தேசியம் சொல்ற விஜய் வேணாம், எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கரெக்டா அவர் சொல்றது. அது வந்து நீங்க சொல்றது 1964 இதை பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கு ஆகாது, எல்லாம் தெலுங்கு மாநிலமா ஆகி போச்சு. இனிமேல் இவர் தலையெடுத்து பண்றதுக்குள்ள அவருக்கு வயசாயிடும், அவர் போயிடுவார். அவரோட கான்செப்ட் நல்லதான், எங்களுக்கு தான் புரியுது. ஹிந்திக்காரன் இருக்கிறான், தெலுங்குக்காரன் புள்ளி சுற்றி இதுவெல்லாம் பண்ணி இருக்கிறான், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ நம்ம காலம் கடந்து போயிட்டோம். இப்போ வந்து நம்ம கேன்சர் மாதிரி கழுத்து வரல வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதான் பண்ணணும். சீமானோட கான்செப்ட் இனிமேல் வேலை ஆகாது. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி எடப்பாடி பழனிசாமி, சீமான் வந்தா நல்லா இருக்கும். இப்போ சீமான் இல்லைன்னா அண்ணாமலை. சீமான். ஓகே. சீமான் இல்லைன்னா ஸ்டாலின். சீமான் தான். சீமான் இல்லைன்னா விஜய். எடப்பாடி பழனிசாமி, சீமான். சீமான் அண்ணாமலை. அண்ணாமலை ஸ்டாலின். அண்ணாமலை விஜய். இந்த எடப்பாடி பழனிசாமி, சீமான், இதுல யார் பெஸ்ட்? எடப்பாடி இல்லைன்னா அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா ஸ்டாலின். ஸ்டாலின் இல்லைன்னா விஜய். எடப்பாடி பழனிசாமி, சீமான். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. அண்ணாமலை ஸ்டாலின். அண்ணாமலை இல்லைன்னா விஜய். எடப்பாடி பழனிசாமி, சீமான். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா ஸ்டாலின். ஸ்டாலின் இல்லைன்னா விஜய். எடப்பாடி பழனிசாமி, சீமான். சீமான் இல்லைன்னா அண்ணாமலை. அண்ணாமலை ஸ்டாலின். அண்ணாமலை இல்லைன்னா விஜய். விஜய். எடப்பாடி பழனிசாமியா, சீமான்? எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி தான். சரி, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி, விஜய். தான். விஜய். ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நீங்க இப்ப விஜய் மாறிட்டீங்க? ஏன்? தளபதி தொண்டன். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. இப்போ விஜய் வந்தா மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பா நடக்கும். லாஸ்ட் 50 இயர்ஸா நடந்துட்டு இருக்கிறது வந்து
ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லா பண்ணுவாங்க. எதர் அண்ணாமலை இல்லை விஜய், இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் இல்லைன்னா சீமான். விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நாட்டுக்கு தேவை. ஃபேனுக்காக சொல்லக்கூடாது. கொள்கை காமரா வச்சிருக்காரு, அப்புறம் பெரியார் வச்சிருக்காரு. பெரியாரோட கொள்கை வந்து என்னன்னா சமத்துவம் எல்லாருக்கும் வந்து பொதுவாக கிடைக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை விஜய் வந்து செய்வாரு அப்படின்னு நம்புறீங்களா? செய்வா நம்பிக்கை இருக்கு. புதுசா வந்து கொடுக்கலாம்ல. சரி, புதுசா வராரு, பிளஸ் இந்த கொள்கை தலைவர் வச்சுட்டு வரதுனால அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க. ஏன் விஜய்? ஏன்னா இப்போ சீமான் வந்து நிறைய போராடுறாரு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள். ஆனால் இப்போ விஜய் பார்த்த வரைக்கும் நிறைய மக்கள் கூட்டம் வருது. அதோட நம்பிக்கையில் விஜய். ஓகே, மக்கள்னால மட்டும் விஜய்ன்றீங்க. விஜய் இப்போ வந்தாருன்னா அவர் நல்லா செய்வாரு அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு தோணுதா? செய்வார், கண்டிப்பாக செய்வார். மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் 10 வருஷமா போராடிட்டு இருக்காரு. ஒரு 10-15 வருஷமா இருக்கிற சீமானை விட நம்மளுக்கு இப்போ புதுசா வந்திருக்க விஜய் ஓகே நீங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஓட்டு போடுறதுனால ஒரு இது மாற போகிறது கிடையாது. ஸோ யார் ஓட்டு போட்டால் அந்த ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால சீமான் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. சீமான் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓட்டு மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அவர் ஏன் இந்த மாதிரி ஓட்டு போட வேணாம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் அவர் வந்தாலே ஓகே தான், விஜய் வந்தாலே ஓகே தான். ஏன் விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புது மாற்றம், அதனால தான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும். சரி, விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாரும் அவங்க நல்லது செய்கிறாங்க. விஜய் வரட்டும், ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக விஜய் என்னென்ன மாதிரி மாற்றம் நடக்கும்? அது அவர் வந்தால் தான் டிசைட் பண்ண முடியும். அவர் தான் டிசைட் பண்ணணும். நம்மன்னு ஒன்று சொல்லக்கூடாது இல்லை. அவர் வந்தால் தான் நடக்கும். அவர் என்ன பண்ணுறாரோ அதுதான் டிசைட். ஓகே, நான் இப்போ விஜய் வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கணும். மாற்றம் வரணும். இப்போ 15 வருஷமா சீமான் இருக்காரு, அவரெல்லாம் விட்டுட்டு விஜய்க்கு போறீங்க, ஏன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்லை, திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்தால் ஏதாவது சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக புதுசு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஓகே, புதுமுகம் கண்டிப்பாக கொடுக்கலாம். புதுசாக ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். மக்கள் தானே மன்னர்களே, உனக்கு கட்ட வரனா